ஆஃப் த சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1ல் பார்ட் 1 வந்து ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க. திஸ் இஸ் பார்ட் 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர். இந்த வீடியோவோட நம்மளுக்கு ஃபஸ்ட் சாப்டர் வந்து எண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அது 2 சென்சஸ்லாம் நம்ம பார்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட் சென்ஸ் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் செகண்ட் சென்ஸ் வந்து ஃபங்க்ஷனாக பார்க்கணும். ஸோ அது இப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். போஸ்ட் ஈஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்ட்ராட்டஜியில் என்ன பார்த்தோம்? 2 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து லாங் ரேஞ்ச் ப்ளூ பிரிண்ட், அது எப்படி ஞாபகம் வச்சுட்டோம்? 3D. செகண்ட் பாயிண்ட் வந்து கேம் பிளான், அது எப்படி ஞாபகம் வச்சுட்டோம்? TCSCA. கரெக்டாக? ஸோ ஸ்ட்ராட்டஜி அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? 2 ஃபோல்டு அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற அந்த சைக்கிளிக் ப்ராசஸ் என்னன்றதை பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இந்த ஐகான்ஸ்லாம் பார்த்தாவே உங்களுக்கு ஞாபகம் வரும். கரெக்டாக? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நம்ம ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ். கரெக்டாக? ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோமா? ஸோ அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் கூட சொன்னால எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இம்பார்ட்டன்ஸ். எதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அதுக்கான முக்கியத்துவம் என்ன, இதுக்கு தான் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபைனலாக என்ன பார்த்தோம்? நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் என்ன தான் இதில் இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ்லாம் இருந்தாலும் அதுலேயும் 4 லிமிடேஷன் இருக்குது அப்படின்றதான் பார்த்தோம். கரெக்டாக? ஓகே. ஸோ அவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருந்துமே எப்படி பிஸ்னஸ் ரன் ஆகுது? ஏன் திரும்பவும் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வை டு பிஸ்னஸ் ஆப்ரேட் ஈவன் வித் லிமிடேஷன்ஸ்? இப்படிலாம் லிமிடேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுது. அப்புறம் இந்த மாதிரி டைம் கன்சூமிங்கு, காஸ்ட்லி இருந்தாலுமே வந்து பிஸ்னஸ் வந்து ரன் ஆகுது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் இவ்வளோ ஷார்ட் கமிங்ஸ் இருந்தாலும் அதை நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணுறப்போ இம்பார்ட்டன்ஸ் தான் நம்மளுக்கு உயர்வாக தெரியுது. சரியா? என்னதான் 4 லிமிடேஷன் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதெல்லாம் இருக்கிறனால, அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறனால, அது இதோட கம்பேர் பண்ணுறப்போ ஓவர் வெயிட்டாக இருக்கனால, ஸோ நம்ம ஈவன் தோ லிமிடேஷன்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? பிஸ்னஸில் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் ஆப்ரேட் இல்லை சக்சீடோ ஆக முடியாது. ஓகேவா? டன். ஸோ டில் நவ் நம்ம என்ன பண்ணோம்? இதில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதை வந்து ப்ரீஃபாக வந்து நம்ம பார்த்தோம். கரெக்டாக? இப்போ தான் நம்ம எதுக்குள்ளே போகிறோம்? ஹார்ட் ஆஃப் திஸ் சாப்டர். இது சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அந்த ஹார்ட் ஆஃப் திஸ் சாப்டரில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். என்னது ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்? ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு ஃபிலாசபிக்கல் பேஸ். சரியா? ஸோ இந்த 4 விஷயம் தான் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்னு சொல்கிறாங்க. என்னதுன்னு பார்த்தோம்னா விஷன், மிஷன், கோல்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த விஷன் தான். சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வெயிட். என்னென்னா நம்ம எல்லாருக்குமே ஸ்பேஸ் எக்ஸ் தெரியும். கரெக்டாக? ஸ்பேஸ் எக்ஸ் என்னது? இது ஒரு அமெரிக்கன் ஸ்பேஸ் டெக்னாலஜி கம்பெனி. கரெக்டாக? ஸோ இது யார் ஃபவுண்டரு? நம்ம தலை எலான் மஸ்க். கரெக்டாக? ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ரீசெண்டாக ஃபால்கான் 9 அப்படிங்கிற ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஸ்பேஸ், இதான் எர்த்து அப்படின்னா ஸ்பேஸுக்கு போய் என்ன பண்ணும்? இங்கேருந்து அது அந்த ராக்கெட் எடுத்துகிட்டு போனதில் சேட்டலைட்லாம் அப்படியே டிப்ளாய் பண்ணும். அந்த சேட்டலைட்லாம் நம்மளோட எர்த்தை சுற்றி வந்துடும் அங்கங்கே. இந்த சேட்டலைட் எதுக்காக அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு வில்லேஜஸ், ரிமோட் ஏரியாஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு அதிகமாக வந்து நம்மளுக்கு நெட்வொர்க் இருக்காது. கரெக்டாக? இன்னும் சொல்லப்போனால் ஷிப்பில் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான கன்வீனியன்ஸ் இருக்காது. ஸோ ரிமோட் ஏரியாஸ், வில்லேஜில் அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்காக எல்லாருக்குமே வந்து இந்த நெட்வொர்க் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி கிடைக்கணுன்றதுக்காக இது பண்ணுறது. ஸோ ஐ திங்க் இதோட அப்டேட் வந்து ஜூலை 29th லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் ஒரு 7:30லேருந்து 11:30 கிட்ட. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் இது வந்து இதில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அந்த டைமிங்கில் லான்ச் பண்ணுறதா. சரியா? ஓகே. ஸோ நீங்கள் எப்போதுமே போய் பார்த்தீங்கன்னா, இப்போவுமே spacex.com www.spacex.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் அவங்களுடைய அடுத்தடுத்த ஷெட்யூல்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. சரியா? அதில் ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக அவங்க வெப்சைட்டை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அவங்க விஷன் என்ன, மிஷன் என்ன எல்லாமே போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த விஷன் அவங்களோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி கம்பெனியாக அந்த வேர்ல்டு ரேஞ்சில் அவங்க இருக்கிறாங்க. கரெக்டாக? அப்போது அதுதான் அவங்க ஃப்யூச்சர் பொசிஷன் அப்படிங்கிற ப்ளூ பிரிண்ட்டாக அவங்க போடுறாங்கல்ல, அதுதான் விஷன். அவங்களோட விஷனை போய் நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன அவங்க விஷனாக இருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம ஹியூமன்ஸ் இருக்கோம்ல, மனிதர்கள், இவங்க எர்த்தையும் தாண்டி
பல கிரகங்களில் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நம்ம ஆகணும் அப்படிங்கிறது அவங்க விஷன். போய் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, ஹியூமன்ஸ் வந்து ஒரு மல்டி எப்படி சொல்கிறது ஸ்பீஷீஸாக மாறணும், மல்டி பிளானட்டரி ஸ்பீஷீஸாக மாறணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ படித்த ஞாபகம் இருக்குது. ஓகே, ஸோ அது எல்லா பிளானட்லேயும் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க இப்போ வரையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அது வந்து அவங்களோட விஷனாக இருக்குது. இதுதான் வந்து அவங்க விஷனாக சொல்கிறாங்க. சரி, இப்போது அது என்னது, அவங்க எங்கே போய் அது லேண்ட் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்கல்ல, அதுதான் விஷன். சரியா? ஸோ இதுக்கான எசென்ஷியல்ஸ்ன்னு இருக்குது, ஒரு 4 எசென்ஷியல்ஸ். சரியா? என்ன 4 எசென்ஷியல்ஸ் அப்படின்னா, அவங்க எப்படி வந்து இப்போ அதை வந்து திங்க் பண்ணாங்க, க்ரியேட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ ஹியூமன்ஸும் வந்து ஒரு மல்டி பிளானட்டரி ஸ்பீஷீஸாக ஆகணும். ஸோ அங்கே என்ன ஆகுது அந்த இடத்துல, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் விஷன் கொண்டு போகுது, திங்க் கிரியேட்டிவ்லி அபவுட் ஹவு டு ப்ரிப்பேர் த கம்பெனி ஃபார் த ஃபியூச்சர். கரெக்டாக? அதே மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட், அதாவது இந்த சேட்டலைட்டை டெப்ளாய் பண்ணி நெட்வொர்க் கிடைக்க வைக்கிறதுக்கு ஆல் ஓவர் எர்த்தில் எங்கே இருந்தாலும்னு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் கூட ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து லோ காஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போது அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்துலலாம் நம்ம இந்த காஸ்ட் குறைக்கணும், இந்த விஷயத்துலலாம் நமக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டெலிஜென்ட் என்டர்பிரினர்ஷிப் அந்த இடத்துல எங்கே என்ன ஆகுது, எக்ஸசைஸ் ஆகுது. அதான் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன, இப்போ நானே அந்த அங்கே வந்து ஒரு எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன நினைப்பேன், நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு ஹியூமன், ஒரு மனுஷன் எல்லா பிளானட்லேயும் வாழணும் பண்ணுற இந்த ப்ராஜெக்டில் நானும் ஒரு தான் அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும்ல, அதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு வெல் ஆர்டிகுலேட்டட் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் அங்கே ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸையும் என்ன ஆகுது, எந்தூசியாசமாக வச்சுக்குது. ஸோ இதை வந்து தேர்டு. ஃபோர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எந்த வழியில் போகுது அப்படிங்கிறது இந்த விஷனை பொறுத்தே தெரியும். இப்போது ஒரு மனுஷன் அந்த மல்டி பிளானட்டரி ஸ்பீஷீஸாக ஆகணுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இப்போ அதை பார்த்தாவே என்ன தெரியுது, அந்த ஆர்கனைசேஷன் எப்படிப்பட்ட விஷனை வச்சுருக்காங்க, அது எப்படிப்பட்ட டைரக்ஷனில் போகுதுன்னு தெரியுதுல. இதுதான் வந்து இந்த 4 எசென்ஷியல்ஸ். சரியா? ஓகே, இதான் வந்து விஷன். ஸோ எங்கே கொண்டு போய் நம்ம லேண்ட் ஆகிறோம், ஈஸியாக சொல்லணும்னா இப்போ நான் குவாலிஃபைடு சிஏவாக ஆகணும், அதுதான் என்னோட விஷன். கரெக்டாக? அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பாருங்களேன், இவங்களோட விஷன் என்னவா இருக்குன்னா, ஒரு வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் பேங்காக ஆகணும், அவ்வளோதான். ஓகேவா? வேர் வி வாண்ட் டு கோ, ஒரு வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் பேங்காக ஆகணும், இந்தியாவில் ஒரு லார்ஜஸ்ட் பேங்காக இருக்கணும், அதுதான் எங்களோட விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. சரியா? இதுதான் அவங்களோட விஷன். ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு த விஷன். மிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம யார், நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம எங்கே போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், இப்போ நம்ம என்ன இடத்துல இருக்கோம், நம்ம என்ன தான் பண்ணணும், நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது மூளை அப்படின்ட்டு அந்த ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி அந்த ஆக்ஷனில் ஈடுபடுறதா மிஷன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டெலினேட்ஸ் த ஃபில்ம்ஸ் பிஸ்னஸ், இட்ஸ் கோல்ஸ் அண்ட் வேஸ் டு ரீச் தட் கோல். இப்போ நான் சேதான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இன்டர் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் போகணும், அப்புறம் ஐடிடி அட்வான்ஸ் ஐடிடிலாம் போகணும், ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணணும், முடிக்கணும் சி. ஸோ அந்த வேஸ் ரீச் பண்ணுறேன்ல, அதுதான் வந்து மிஷன். சரியா? ஸோ இந்த இடத்துல அந்த குட் மிஷன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ரிசைஸாக, அதாவது ஷார்ட்டாக, கிளியராக, விசிபிளாக, டிஸ்டிங்க்டாக, மோட்டிவேட்டாக இருக்கணும், இப்படி தான் ஒரு மிஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நம்ம பார்க்கலாமா, இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இதை பாருங்கள், ஹூ ஆர் வி அண்ட் வாட் வி டூ. ஸோ இவங்க வந்து ஒரு 2-fold மிஷனாக வச்சுருக்காங்க. அதாவது பேங்கிங் சர்வீஸில் நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரொவைடராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ப்ராஃபிட்லேயும் நாங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து கொடுப்போம், எந்த ஒரு பேங்க் ரிஸ்க்லையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது அவங்களோட மிஷனாக இருக்குது. எதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மிஷன் வேணும் அப்படின்றதும் அடுத்து. ஸோ இப்போ மிஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு மிஷன் என்னென்னு பார்த்தோம். இப்போ எதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மிஷன் வேணும், வை ஷுட் அன் ஆர்கனைசேஷன் ஹேவ் மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால தான் மிஷன் வேணும். இது எப்படி நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட்டு நம்ம படிக்கணுன்ற பர்பஸ்க்காக மட்டும்தான், அதனால தான் டிஸ்க்ளைமர் இங்கேயே போட்டிருக்கேன். ஓகேவா? ஹிண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். யூஎஸ் போனார் மோடிஜி அவர்கள், ஃபோக் டான்ஸ் ஆடினது டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஆகிருச்சு அவருக்கு. ஓகே, யூஎஸ் போனார்னு சொல்லியிருக்கல, அந்த யூஎஸ் என்னது அப்படின்னா என்ஷூர் அனானிமிட்டி ஆஃப் பர்பஸ், யூ. ஓகேவா? வெயிட், ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ யூ ஃபார் அனானிமிட்டி. நெக்ஸ்ட்டு எஸ் சொன்னோன்னா யூஎஸ் போனார். ஸோ யூஎஸில் வந்து யூவில் வந்து அனானிமிட்டி, எஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ டெவலப் அ பேசிஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ். ஓகேவா? போனார் மோடிஜி அவர்கள். மோடிஜியில் இந்த மோ இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க, பேசிஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் யூஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ரிசோர்ஸ். ஓகேவா? அடுத்த ஜி சொன்னேன்னா அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஜென்ரல் டோன் ஆர் ஆர்கனைசேஷனல் கிளைமேட். நெக்ஸ்ட் என்னது,
மோடிஜி அவர்கள் யூஎஸ் போனார், கரெக்டாக, அது வரையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், ஃபோக் டான்ஸ் ஆடினார், அந்த ஃபோக்கில் வர அந்த சவுண்டு ஃபோக்கல் பாயிண்ட், ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னாச்சு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ அந்த டிரான்ஸு டபுளாக வரும். ஸோ சும்மா இது ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு லைன், அவ்வளோதான். சரியா? சரி, இப்போ நம்ம மீனிங் பார்க்கலாமா? இதெல்லாம் அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய விஷயம் வந்து, ஓகேவா, எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த கான்செப்ட், இது ஏன் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மிஷன் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங், என்ஷூர் அனானிமிட்டி ஆஃப் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மெக்டொனால்ட்ஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மெக்டொனால்ட்ஸில் அவங்களுடைய பேசிக்கான ஒரு பர்பஸ் என்னவா இருக்கும், அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ நம்ம கொடுக்குற பர்கரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபையாக சாப்பிடணும், அவ்வளோதான். ஸோ இது எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் தெரியும், அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கருக்கும் தெரியும், டாப்லேருந்து பாட்டம் வரையும் எல்லாருக்குமே ஒரு குட் ஒரு குவாலிட்டியான ஒரு பர்கர் கொடுக்கணும், அவ்வளோதான். சரியா? அதுதான் வந்து என்ஷூர் அனானிமிட்டி ஆஃப் பர்பஸ். நெக்ஸ்ட்டு, டெவலப் அ பேசிஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார் அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ நான் ஒரு பர்கர் தயாரிக்கணும்னா அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, கரெக்டாக? ஸோ நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பராக நான் என்னோட ரிசோர்ஸ், என்னோட பணத்தை நான் அலோகேட் பண்ணி கொடுக்கணும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், கரெக்டாக? ஸோ அதை அலோகேட் பண்ணுறதுக்கும் என்ன ஆகணும், மோட்டிவேட்டாக ஆகணும். ஸோ அதான் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, ஒரு ஜென்ரல் டோன், ஒரு ஆர்கனைசேஷனல் டோன் இருக்கணும். எது சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ மெக்டானல்ட்ஸில் நம்ம பர்கர் வாங்குறோமா, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், அது ஒரு பிராண்டு, அது ஒரு எப்படி சொல்கிறது, பெருமையாக இருக்குல்ல, ஒரு பிராண்டை வந்து உருவாக்கிட்டாங்க, ஒரு கல்ச்சர், ஒரு டோன் வருது இதில். மெக்டானல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்பயே இந்த க்ளீனாக இருக்கும், சர்வீஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மைண்டில் நம்மளுக்கு வருதுல்ல, அதுதான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஜென்ரல் டோன் ஆர் ஆர்கனைசேஷனல் கிளைமேட். நெக்ஸ்ட், சர்வ் அஸ் அ ஃபோக்கல் பாயிண்ட் ஃபார் தோஸ் ஹூ ஐடென்டிஃபை த ஆர்கனைசேஷன்ஸ் பர்பஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மிஷன் நம்ம கிரியேட் பண்ணுறனால தான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்களுடைய மிஷன் வந்து படிக்கிறப்பே தெரியும். ஸோ மெக்டானல்ட்ஸில் பர்கர் இப்படி தான் இருக்கும், அந்த மிஷனை படித்தோன்னே, ஓ இவங்களோடது வந்து இதனால தான் போல், இதனால தான் இந்த பர்கர் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க போல் அப்படின்னு அந்த மிஷனை பார்த்தாவே தெரியணுமா. ஸோ அதுக்காக மிஷன் வந்து வைக்கணும் ஆர்கனைசேஷன்லன்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த மாதிரி நம்ம வைக்கிறனால தான் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸே அது டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ காஸ்ட்டாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுது, அதோடைய பர்பஸை பொறுத்து அது டிரான்ஸ்லேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இதோட மீனிங். சரியா? இதனால தான் ஒரு ஆர்கனைசேஷன் மிஷன் வந்து வச்சிருக்கணும். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம், யூஎஸ் போனால் மோடிஜி அவர்கள் ஃபோக் டான்ஸ் ஆடினது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருச்சு, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் மிஷன். ஸோ இதை இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டாக என்ன இருக்குது ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸ். ஸோ கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். கோல்ஸ்க்கும் அப்ஜெக்டிவ்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? கோல்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் எண்டட் அட்ரிபியூட்ஸ், பட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் எண்டட் அட்ரிபியூட்ஸ். கோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு எண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது, கரெக்டாக? பட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைம் பேஸ்ட், ஒரு மெஷரபிள் டார்கெட்ஸ், இப்படி வந்து நம்ம முடிக்கிறது. சரியா? ஸோ கோல்ஸ்க்கும் அப்ஜெக்டிவ்ஸ்க்கும் வந்து என்னது, இதுதான் டிஃப்ரென்ஸு. இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்கள் இண்டிகோ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இண்டிகோ என்னது, ஒரு லீடிங் ஏர்லைனாக வரணும் அப்படிங்கிறது அவங்க கோலாக இருக்கும். பட் அப்ஜெக்டிவாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி என்னுடைய பேசஞ்சர் கெப்பாசிட்டியை 3 வருஷத்தில் 30% இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறது. உங்களுக்கு சொல்கிறதா என்ன சொல்கிற புரியுதா, 3 வருஷத்தில் நான் 30% என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன் பேசஞ்சர் கெப்பாசிட்டியை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, இது ஜஸ்ட்டு எண்ட் ரிசல்ட்டில் என்னோட லீடிங் ஏர்லைனாக வரணும் இண்டிகோ அப்படிங்கிறது தான் கோல், கரெக்டாக? ஸோ அதில் என்ன தெரியும், ஓப்பன் எண்டடாக இருக்குது, கரெக்டாக? இதில் ஒரு எண்ட் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு அந்த எண்ட் ரிசல்ட்ஸில் இது ஒரு லீடிங் ஏர்லைன் அப்படிங்கிறது. பட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் எண்டட் அட்ரிபியூட்ஸ், கரெக்டாக? இது ப்ரிசைஸாக இருக்குது பாருங்கள், ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். டைம் பேஸ்டு 3 இயர்ஸ்க்குள்ளே நான் பண்ணி காட்டுறேன், மெஷரபிள் டார்கெட்ஸ் 30%ல் நான் பேசஞ்சர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஓகே, ஸோ அண்டர் திஸ் அப்ஜெக்டிவ்ஸ் நம்மளுக்கு 7 ஏரியாஸ் இருக்குது. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பெக்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ பெக்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு பி வந்து கியூபு, இ வந்து 2, சி வந்து 1, டியும் 1, அவ்வளோதான். 3, 2, 1, 1. ஓகே, ஸோ பியில் வந்து என்ன 3 இருக்குது பிஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேவா? அண்ட் தென் இந்த 3 ஏரியாஸும் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன 2 இஇ ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ப்ளாயோடைய டெவலப்மெண்ட்டும் எம்ப்ளாயோடைய ரிலேஷனும், இதான் வந்து நெக்ஸ்ட் இயில் சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் பெக்ட் அப்படின்னு. சி வந்து காம்படிட்டிவ் பொசிஷன் அண்ட் டி வந்து டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப். இதான் என்ன சொல்கிறாங்க, 7 ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸில். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நல்லா புரிஞ்சு படிங்க. என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில், எதோட கேரக்டரிஸ்டிக்ஸு, அப்ஜெக்டிவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்.
சரியா? ஸோ நம்ம பார்த்த மாதிரி தான் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சொன்ன மெஷரபிள் டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு ப்ரிசைஸாக இருக்கும். அதே தான் சொல்லியிருப்பாங்க, அதோடைய அதே தான் இருக்கும். பாருங்க, மெஷரபிள் அண்ட் கண்ட்ரோலபிள் ரிலேட்டட் டு டைம் ஃப்ரேம், கான்க்ரீட் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங்க்கு இது ஒரு பேஸாக வச்சுக்கலாம். கரெக்டாக நம்ம மிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நம்மளுக்கு ஊக்குவிக்கும். கரெக்டாக இது இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் என்விரான்மெண்ட்டோட எவ்வளோ இருக்குது. நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணல, அந்த மாதிரி பேசஞ்சர் வந்து நான் 30% இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்விரான்மெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது இது டிஃபைன் பண்ணுதில்ல. ஸோ அதுக்கப்புறம் சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம பண்ணுறப்போ அது ஒன்றுக்கு ஒன்று கொரிலேட் ஆகுது. ஸோ இதுவும் இல்லாமல் நம்மளோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், ஸோ அதில் நம்ம அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸில் இது செட் ஆகுது. இதுதான் என்ன சொல்கிறாங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா? இதெல்லாம் ஓகே கைஸ், இதுதான் வந்து என்னது தேர்ட் திங், விச் இஸ் மிஷன் முடிஞ்சு கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் முடிஞ்சு ஃபைனலாக வேல்யூஸ். ஸோ வேல்யூஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆம்னி பிரசன்ட் ஃபவுண்டேஷனே சொல்லிடுறாங்க. ஸோ இது ஒரு டீப் ரூட்டட் பிரின்சிபல் விச் கைட் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் டெசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ கோலன்ஸ் அண்ட் பாரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோர் வேல்யூஸ் ஆர் இன்ஹெரண்ட் அண்ட் சாக்ரிசோண்ட், கேன் நெவர் பி காம்ப்ரமைஸ் எய்தர் ஃபார் கன்வீனியன்ஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் எக்கனாமிக் கெயின். ஸோ நான் ஒரு வேல்யூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னா அது வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஸோ நான் என்னோட ஷார்ட் டேர்ம் எக்கனாமிக் கெயின்காகவோ இல்லை என்னோட கன்வீனியன்ஸ்க்காகவோ நான் என்ன பண்ணக்கூடாது, என்னோட வேல்யூஸை காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் இவர் சொல்கிறார். சரியா? ஸோ காமனாக என்னென்னலாம் வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, இட்டாஹிட்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் காமனாக வேல்யூஸாக இருக்கலாம், இன்டெகிரிட்டியாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கலாம், ஹியூமிலிட்டியாக இருக்கலாம், இன்னோவேஷனாக இருக்கலாம், டைவர்சிட்டியாக இருக்கலாம். ஸோ வேல்யூஸ் அப்படிங்கிறது போத் இன்டர்னல்னா எதை சொல்கிறாங்க, ஆர்கனைசேஷன் உள்ள எம்ப்ளாயர் பிஹேவியர் தான். எக்ஸ்டர்னல்னா வெளியே கம்பெனி வெளியே இருப்ப கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இது வேல்யூஸ் அப்படிங்கிறது இன்டர்னலாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் இம்ப்ளிகேஷன்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சியோட வேல்யூ கூட நம்ம பார்த்தோன்னா, அவங்களோட வேல்யூ பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு. எக்ஸலன்ஸ், கஸ்டமர் ஃபோக்கஸ், ப்ராடக்ட் லீடர்ஷிப், பீப்புள், சஸ்டைனபிலிட்டி, இப்படிலாம் இருக்குது. இவங்களுடைய கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்களேன். ஸோ நான் சொன்னால இந்த மாதிரி வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு கோலாக வச்சுருக்காங்க. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸு இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு குட்டி கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, நம்ம இப்போ பார்த்தோம்ல, இன்டென்ட் பெருசா வேல்யூஸ் பெருசா அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து ப்ராடர் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, வேல்யூவால் தான் வந்து இன்டென்ட்டே ட்ரைவன் ஆகுது. சரியா? ஸோ அப்போ இன்டென்ட் அப்படிங்கிறது வேல்யூஸோட சின்னது தான். இது வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான பர்பஸ், அவ்வளோதான். பட் வேல்யூஸ் அப்படிங்கிறது நான் எதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும், எதை மனசில் வச்சுக்கிட்டு நான் அந்த டெசிஷனே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் தான் வந்து வைடர் தேன் இன்டென்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் என்ன அப்படின்னா ஹார்ட் ஆஃப் த சாப்டர் விச் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படிங்கிறது ஓவர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2 இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் விச் இஸ் நெட்வொர்க் அண்ட் 3 லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெட்வொர்க் முடிச்சிடலாம். சரியா? ஸோ இதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வெயிட். ஓகே. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அப்படின்னா அமேசான். ஓகேவா? என்ன வச்சுக்கலாம்? அமேசான். ஸோ அமேசான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ஓகே. ஸோ அமேசானில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ நார்மலாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், அவங்களுக்கு கீழே ஒரு 4 டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? என்னதுன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த ஹெச்ஆர், வேறு என்ன இருக்குது, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, சேல்ஸு மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது என்னது 4 டிபார்ட்மெண்ட்ஸ் அமேசானில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல எல்லாருமே இருப்பாங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் இருப்பாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்க்கு ரிலேட்டடாக அந்த எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்க. ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களாம் இருப்பாங்க. கரெக்டாக? அப்போது ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அந்த ஃபினான்ஸ் ஹெட்டாக இருக்கும், ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் ஹெட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு ஹெட்டுக்குமே என்ன வேலையாக இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேலை இருக்கும் அவங்களுக்கு, ஃபினான்ஸ் ஒரு பட்ஜெட்டிங்காக இருக்கட்டும், ஒரு அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷனாக இருக்கட்டும், இதான் இவங்களோட வேலை. கரெக்டாக? அப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடந்தாலும் இந்த ஹெட்டு பார்த்துப்பாங்களா? ஸோ இது ஒரு இண்டிபெண்ட் ரிலேஷன்ஷிப். கரெக்டாக? இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போ அதேமாரி தானே மார்க்கெட்டிங்லேயும் அதேமாரி தானே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்கில் எப்படிலாம் வந்து விளம்பரம் பண்ணலாம், எப்படிலாம் வந்து நம்ம ப்ரமோஷன் பண்ணலாம், எப்படிலாம் வந்து கஸ்டமர்கிட்ட கம்பெயின் பண்ணலாம், இதுதான் யோசிப்பாங்க. இப்போ இதில் எதாவது நடந்தாலும் அது இதுக்குள்ளே தானே
உங்களுக்கு புரியுதா? இதோட டிவிஷனுக்குள்ளே நடக்கிறது. இதுக்கு என்ன நடந்தாலும் இவங்க பொறுப்பு. கரெக்டா? ஸோ அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனல் ஆர் டிவிஷனல் ரிலேஷன்ஷிப். சரியா? ஸோ இந்த நெட்வொர்க்கை இப்போ நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். சி ஸோ ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப். ஈச் ஃபங்க்ஷன் ஆர் டிவிஷன் இஸ் ரன்னிங் இண்டிபெண்டன்ட்லி. கரெக்டாக? ஸோ ஃபினான்சிங்கோட வேலையை அவங்க பார்க்குறாங்க, மார்க்கெட்டிங்கோட வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் டிவிஷனுக்குமே ஒரு ஹெட் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் லெவல் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அதில் என்ன நடந்தாலும் அந்த பிஸ்னஸ் ஹெட் என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் இப்பெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் என்னது ஃபாஸ்ட் ரிலேஷன்ஷிப் நெட்வொர்க்கில். சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. ஸோ சேம் அமேசான், அதே 4 டிபார்ட்மெண்ட். இப்போது அமேசான் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து புதுசாக ஒரு கஸ்டமர் டெலிவர் பண்ணுற ஒரு ஃபீச்சர், கஸ்டமர் டெலிவரி ஃபீச்சர் கொண்டு வரலான்னு இருக்கேன். என்னடாது? சரி, கஸ்டமர் டெலிவரி ஃபீச்சர் கொண்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமேசான் வந்து முடிவு பண்ணுறாங்க. சரியா? இப்போது இதை வந்து யார்கிட்டலாம் அவங்க பேசுவாங்க? எல்லா டிபார்ட்மெண்ட்டேருந்தும் பேசுவாங்க. கரெக்டாக? வேணாம், எனக்கு ஆப்ரேஷன் வேணாம், ஹெச்ஆர் வேணான்னு முடிவு பண்ணுவாங்களா? கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டேருந்தும் ஐடியா கேட்பாங்க. இப்போ ஃபினான்ஸ்ட்டு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எந்த அளவுக்கு இதனால காஸ்ட் வந்து ஃபிசிபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹெச்ஆர் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் என்னென்னலாம் ஸ்டாஃப் தர முடியும், என்னடா எப்படிலாம் ரெக்ரூட் பண்ண முடியும் இதுக்காக அப்படிங்கிற அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? மார்க்கெட்டிங் என்ன சொல்லுவாங்க, நான் எப்படி இதுக்கான அப்டேட்டை வந்து கொண்டு போகணும், மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வருது அப்படிங்கிறத நான் மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், இதுக்கான டேட்டா என்ன, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் நம்மளுக்கு எப்படிலாம் வந்து குட்டாக ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஒருத்தவங்களுமே என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல, அவங்களுடைய வேலையை அவங்க கொடுக்குறாங்க. கரெக்டா? ஸோ அப்போது இது பெஸ்ட்டாக யாருக்கு இருக்கும், ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குமா? ஓகேவா? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபங்க்ஷனல். இது இவங்களோட ஃபங்க்ஷன்ஸே இவங்க பார்த்தாங்க, இவங்களோட ஃபங்க்ஷன்ஸே இவங்க பார்த்தாங்க. இப்போ என்னது, அமேசான் ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க அப்படின்னோனி என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்களும் அவங்களுக்கான அந்த அந்த பங்கை அவங்க கொடுக்குறாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கரெக்டா? ஸோ இப்போது அமேசான் வந்து வெயிட் பண்ணல, ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரே ஐடியாவை அவங்க கேட்குறாங்க. கரெக்டாக? இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப். புரியுதா? ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்கலாமா என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஆல் பொசிஷன் ஃப்ரம் டாப் டு மேனேஜ்மெண்ட் டு ஸ்டாஃப் லெவல் எம்ப்ளாயீஸ் இந்த சேம் ஹைராரிச்சிக்கல் பொசிஷன். பார்த்தோமா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபீச்சர்னு வரப்போ 4 பேருமே ஈவனாக தான் தெரிஞ்சாங்க. இவங்க பெருசு, இவங்க கம்மி அப்படின்னு தெரியல எந்த டிபார்ட்மெண்ட்டும். கரெக்டாக? ஸோ இதனால என்ன ஆகுது, ஓப்பன்னஸ்க்கு லீட் ஆகுது. அதாவது புரியுதா, ஓப்பனாக எல்லாருமே அவங்க ஐடியாஸ் கொடுக்குறாங்க, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, ஐடியா ஷேரிங் அண்ட் இன்னோவேஷன். புரியுதா ஏன் இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு இப்போ நான் சொன்னேன். அதனால் ஸோ நான் என்ன சொன்னேன், இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், ஸ்டார்ட் அப்க்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு. ஸோ பெஸ்ட்டு ஃபார் ஸ்டார்ட் அப்னா என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரணும், ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப். ஸோ பெஸ்ட் ஃபார் ஸ்டார்ட் அப் வேர் ஸ்பீட் ஆஃப் ஐடியா ஷேரிங் இஸ் மோர் டிசைரபிள். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி அமேசானே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ சேம் அதே அமேசான் ஒரு ப்ராஜெக்டில் கையில் எடுக்கிறாங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, ட்ரோன் தெரியும்ல எல்லாருக்கும், பறக்கும்ல ட்ரோன். ஸோ இந்த நியூ ட்ரோன் டெலிவரி, அதாவது நம்ம டெலிவரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரோனில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, கையில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு டீமே உருவாக்குறாங்க. எப்படி அந்த டீம் உருவாகுதுன்னா, அதுதான் விஷயமே. எப்படி இந்த டீம் உருவாகுதுன்னா, ஃபினான்ஸ்லேருந்து ஒருத்தன், ஹெச்ஆர்லேருந்து ஒருத்தன், மார்க்கெட்லேருந்து ஒருத்தன், ஆப்ரேஷன்லேருந்து ஒருத்தன், வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும், டெக்னாலஜிலேருந்து ஒருத்தன். புரியுதா உங்களுக்கு? ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஒருத்தனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட்டுக்கு டீமாக ஃபார்ம் ஆகிடுறாங்க. புரியுதா? இப்போது இவங்க ஒட்டுமொத்தமாக இங்கே வந்துடுவாங்களா, இல்லை இவங்களோட ஃபங்க்ஷன்ஸும் பார்க்கணுமா? இவங்களோட ஃபங்க்ஷன்ஸும் பார்க்கணும். இப்போது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் மேனேஜர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸையும் அவன் பார்க்கணும். ஓகேவா? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் அவன் பார்க்கணும். ப்ளஸ் இந்த ட்ரோன் ப்ராஜெக்டோடைய ஃபங்க்ஷனையும் அவன் என்ன பண்ணணும், பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரான், இந்த ட்ரோன் ப்ராஜெக்டையும் பண்ணுறனால தான் இப்படி இந்த மாதிரி ட்ரோன் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும். வேறு ஏதாவது வந்து ப்ராஜெக்ட்டு மாரி ஃபுட்டு மட்டுமே தனியாக வந்து கொடுக்குறது, இல்லை வந்து கிராஃப்ட் மட்டுமே தனியாக வந்து டெலிவரி பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறையா போகும்ல. இப்போ இது எப்படி இருக்கு பார்க்க, மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கா? அதனால தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இவன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் வரப்போ அதுக்கும் சேர்த்து அவன் வேலை பார்க்குறான். என்னோடய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதான் என்ன சொல்கிறாங்க, மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் சொல்கிறாங்க.
ஸோ மேட்ரிக் ரிலேஷன்ஷிப்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது பார்க்க? கிரிட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கா? ஸோ வித் டீம்ஸ் ஃபார்ம்டு வேர் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் டெம்பரவரி டாஸ்க். சொன்னா ட்ரோன் ப்ராஜெக்ட். ஸோ அதேமாரி தான் இதுவும். ஓகேவா? ஸோ மோர் தென் ஒன் லெவல், அதாவது அவனோட டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், மற்ற இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்காகவும் அவன் வந்து வேலை பார்க்குறான். கரெக்டா? ஸோ அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ரிக் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லார்ஜான ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது, அதில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா தான் அது எக்ஸ்ட்ரீமாக யூஸ் ஆகும். ஸ்மாலான ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இருக்கிறதுலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 ஸ்ட்ரக்சரில் இதுதான் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இது வெர்டிக்கல் ஃப்ளோலையும் வேலை பார்க்குது, ஹரிசாண்டல் ஃப்ளோலையும் வேலை பார்க்குது. ஸோ ரெண்டுத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதனால் இதுதான் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதாவது டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் 3லையுமே. சரியா? ஓகே. ஸோ இதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு காஸ்ட்டும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் நெட்வொர்க். நெக்ஸ்ட்டு லெவல்ஸ். நெக்ஸ்ட் என்னது? லெவல்ஸ். லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ லெவல்ஸுக்கும் இதே மாதிரி நான் சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம டாட்டா எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டாட்டா குரூப். ஸோ டாட்டா குரூப்புக்கு கீழே என்னென்னலாம் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். நிறைய வந்து பிஸ்னஸ் இருக்குது. கரெக்டாக? டாட்டா மோட்டார்ஸ் இருக்குது. கரெக்டாக? வேறு என்னென்னலாம் இருக்குது டாட்டாவில்? இந்த மாதிரி வந்து டாட்டா கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டாட்டாவில் கஸ்டமர் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் டிசிஎஸ் இருக்குது. வேறு என்ன? தாஜ்லாம் வந்து இது கீழே ஓடுறது தான். வேறு என்ன இருக்குது? ஓகே, இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஓகேவா? சும்மா இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ டாட்டா குரூப் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது? இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கார்ப்பரேட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கார்ப்பரேட் லெவல். ஸோ இந்த கார்ப்பரேட் டாட்டா குரூப்புக்குன்னு யாரெல்லாம் இருப்பாங்க? சிஇஓ இருப்பாங்க, சிஎஃப்ஓ இருப்பாங்க, கரெக்டாக? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க? கார்ப்பரேட் லெவல்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டாட்டாவில் வந்து ஏர்லைன்ஸ் வேறு ஒரு ஏர்லைன்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? என்ன நினைக்கிறாங்க? ஏர்லைன்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போது இந்த டெசிஷன் யார் எடுப்பா? டாட்டா குரூப் இவங்கள்ட்டலாம் உட்காந்து பேசுவாங்களா? இல்லை. டாட்டா குரூப் மேலே இருக்கிற அந்த சிஇஓ, சிஎஃப்ஓ, இந்த டாட்டா குரூப் தான் என்ன பண்ணுவாங்க? இந்த கார்ப்பரேட் லெவல் டெசிஷன் தான் என்ன, இன்னொரு பிஸ்னஸ் நம்ம கொண்டு வரணுமா ஏர்லைனை அப்படின்னு முடிவு பண்ணுறது. இதுதான் என்னது? கார்ப்பரேட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுக்கு கீழே இருக்கிறது தான் என்னது? பிஸ்னஸ் லெவல். இந்த மோட்டாரு, இந்த டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட், டிசிஎஸ், தாஜ், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? பிஸ்னஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பிஸ்னஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இவி பைக் நம்ம பார்த்தோம்ல, அதை வந்து டாட்டா மோட்டார்ஸில் கொண்டு வரலாமா இல்லையா? ஸோ இவி பைக்கு நான் கொண்டு வரலாமா இல்லையான்றதை யார் முடிவு பண்ணுவா? அப்போ டாட்டா மோட்டார்ஸ் முடிவு பண்ணுவாங்க. அப்போ அது யாரோட டிசிஷனு? இவங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு தெரியுமா? இல்லை. ஸோ யாருக்கு தெரியும்? அப்போ இந்த பிஸ்னஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி. இது என்னது? பிஸ்னஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி. இவி பைக் கொண்டு வரணுமா வேணாமா? அப்போ யாரோட டெசிஷன் இது? இந்த பிஸ்னஸ் லெவலில் இருக்கிற மேனேஜர்ஸோட டெசிஷன். அந்த பிஸ்னஸோட டெசிஷன் இது. இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மோட்டார்ஸ் டாட்டா மோட்டார்ஸ்குள்ளேயே என்ன டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க? மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ஆப்ரேஷன்ஸ் இருப்பாங்க. புரியுதா? இந்த டாட்டா மோட்டார்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்கும்? வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இவங்க தான் என்ன யோசிப்பாங்க? நான் எப்படி இந்த இவி பைக்கை வந்து மக்களும் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றத மார்க்கெட்டிங் யோசிப்பாங்க. இதுக்கு எவ்வளோ காஸ்ட் நான் அலோகேட் பண்ணணும் இவி டிபார்ட்மெண்ட்டுக்கு, இவி ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்றத ஃபினான்ஸ் முடிவு பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போது இதுக்கு தேவைப்படுற இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து என்ன வேணும், யார் வேணும் அப்படிங்கிறது அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்றத ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. அப்போது இது என்ன லெவல்? இது வந்து ஃபங்க்ஷனல் லெவல். புரியுதா? எப்படி இதை இறங்கி செய்யணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது யார்? இந்த ஃபங்க்ஷனல் லெவல். இப்போ இந்த டாட்டா குரூப் வச்சு உங்களுக்கு இந்த 3 லெவல்ஸுமே புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்ப்பரேட் லெவல். கார்ப்பரேட் லெவலில் யார் யார் இருக்கா? அந்த சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர், சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், இவங்க எல்லாமே இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணணுன்றதை ஓவர்சீ பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் லெவலில் இருக்கவங்கள பாருங்கள். டிவிஷனல் மேனேஜர், பிஸ்னஸ் யூனிட் ஹெட், ஜென்ரல் மேனேஜர். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? ஸோ கார்ப்பரேட் லெவல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் பிஸ்னஸே எப்படி பண்ணணும், அப்போ அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பிஸ்னஸ் லெவல். ஃபங்க்ஷனல் லெவல் பாருங்கள். மார்க்கெட்டிங் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர். புரியுதா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் சாப்டர். ஓகேவா?
இது முடித்த கையோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ப்ரொவைட் பண்ணுற அந்த கொஷின் பேங்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும், போய் டாபிக் வைஸ் திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு டாபிக் வைஸ் கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டி அந்த கொஷின் பேங்க்கில் இருக்குது. சரியா? ஸோ முடிச்சுட்டு கொஷின் பேங்க்கையும் சால்வ் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட்ஸில் சாப்டர் 1 டன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.